கோலா உருண்டைன்னு ஏதோ ஷோ ஓப்பனிங்ல சொன்னீங்க. இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாமா? கோலா உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பட்டை, சோம்பு, சீரகம், மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய், தனியா, கருவேப்பிலை, மட்டன் கீமா, தேங்காய் துருவல். கோலா உருண்டை வந்து நீங்க இதுல கடையில எல்லாம் சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்டுருப்பீங்க? டீப் ஃப்ரைட். ஆமா. ஆனா இது வந்து நாட்டுப்புற ஸ்டைல்ல அத வந்து டீப் ஃப்ரைடா இல்லாம பாயில்டா. ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணும்போது நிறைய சத்துக்கள் நம்ம இழந்துடுறோம். அதுக்காக கொஞ்சம் ஆரோக்கியமா பண்ணலாம் அப்படிங்கறதுனால அதை வந்து நம்ம வேக வச்சு பண்ண போறோம். ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, மிக்ஸி எடுத்துட்டு அதுல வந்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சு எடுக்கணும். இப்போ வந்து இது கூட வந்து ஒரு துண்டு பட்டை, சோம்பு, சீரகம், மிளகாய் வத்தல், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சம் தனியா, கொஞ்சம் இவ்வளவு தனியா போட்டுட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் பவுடர் ஆக்கிக்கிறோம். ஒன்னா ரெண்டா பவுடர் ஆக்கினா போதும். ஓகே. இப்போ கொஞ்சம் பவுடர் ஆக்கிட்டோம். இதுக்கு மேல நம்ம என்னென்ன போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை இதுல போட்டுக்கலாம். கொஞ்சம் பொட்டுக்கடலையா நம்ம மாவா செஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா கடைசியில வந்து அந்த பால்ஸ் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈரம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அந்த பொட்டுக்கடலைய வந்து டிப் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டோம்னா அது கரெக்ட் ஆயிடும். கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் போட்டு இதையும் பொட்டுக்கடலை நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது கூட வந்து கீமா, கீமாவும் போட்டு கொஞ்சம் நல்ல மிக்சியில அடிச்சு எடுத்துக்கணும். ஓகே. ஃபைனலா கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சமா வெங்காயம். ஓகே. சோ வெங்காயம் லாஸ்டா தான் சேர்க்கணும். லாஸ்டா வெங்காயமும் தேங்காயும் லாஸ்டா. ஓகே. கொஞ்சம் தேங்காய் துருவல், உப்பும் இதோடவே சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், எல்லாமே சேர்ந்து நல்ல எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பால் சுருட்டக்கூடிய அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இத ஒரு பவுல்ல எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணணும், உங்களுக்கு ஹோட்டல் மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி வேணும் அப்படின்னா ஆயில ஊத்தி வச்சுட்டு அதுல வந்து நீங்க போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதை இன்னொரு மெத்தட்ல எப்படி பண்றது, ஹெல்த்தியா எப்படி பண்றது அப்படிங்கறத சொல்லித்தரேன். மேம் இப்ப வந்து உருண்டை எல்லாம் பிடிச்சு வச்சாச்சு. அடுத்து என்ன மேம்? ஏன்னா ட்விஸ்ட்லாம் வச்சிருக்கீங்க, டீப் ஃப்ரை கிடையாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்தது வந்து இத வேக வைக்க போறோம். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் தாளிச்சு விட்டுட்டு அதுல போட போறோம். கொஞ்சம் எண்ணெய், அதிக எண்ணெய் தேவையில்லை. கொஞ்சமா ஒரு ஸ்பூன் கடுகு பொரியறதுக்கு விட்டா போதும். ஓகே.
சோ இப்போ எண்ணெய் ஊத்தி எண்ணெய் ஊத்தியாச்சு, எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சிட்டு இருக்கு, கருவேப்பிலை போடலாம். கொஞ்சம் மிளகா வத்தல். உங்களுக்கு காரம் வந்து ஏற்கனவே அதுல இருக்கு, இதுல வாசனைக்காக மட்டும்தான் நம்ம போட போறோம். பச்சை மிளகாய். இதுல தண்ணி ஊத்தலாம். அந்த கீமா பால்ஸ் ஒரு 10 நிமிஷம் வேகணும். அது வேகிறதுக்காக அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தினா போதும். இதுல வந்து கொஞ்சமா உப்பு. இப்போ வந்து நம்ம இது நல்ல தண்ணி தளன்னு கொதிக்கணும். அப்போ வந்து இந்த பால் செஞ்சு வச்சிருக்கிறதுல சின்னதா ஒரு பால் எடுத்து ரெடியா தனியா வச்சுக்கோங்க கிண்ணத்துல. இப்போ இது நல்ல தளன்னு கொதிக்குது. இந்த இதை வந்து பால்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம்னா மேல கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். நல்ல தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பால்ஸ உள்ள ஒன்னொன்னா போடணும். போட்ட உடனே அதை கிளறக்கூடாது, கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடணும். இதெல்லாம் ஓகே. அந்த பவுல்ல ஒரு பால் தனியா இருக்குமா? சொல்றேன். எத்தனை ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க. இது போட்டு அது கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் விடுங்க. இதுல கொஞ்சமா தண்ணி. இந்த பாலை இதுல கரைச்சுக்கணும். ஓகே. கொஞ்சமா திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு பக்கம் கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் திருப்பும் போதும் ரொம்ப அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பணும், இல்லைன்னா அது கரைய ஆரம்பிக்கும். தண்ணி நல்லா கொதிக்கணும், தளன்னு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். இந்த போட்டுட்டு இந்த கரைச்சி வச்சிருக்கிறத அதுலயே அப்படியே ஊத்திடணும். ட்ரை ஆகும் போது அது அந்த ஒவ்வொரு பால்லயும் இது நல்லா கோட் ஆயிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து இது தளன்னு கொதிக்குது. கொதிக்கும் போது ஒரு மூடி வச்சு மூடிடலாம். ஓகே. மூடி ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். மேம் இப்போ கோலா உருண்டை எந்த லெவல்ல இருக்குன்னு பாப்போமா? ஓப்பன் பண்ணலாம். 10 நிமிஷம் வச்சிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ஃபுல்லா குறைஞ்சு போச்சு. அந்த போட்டிருந்த மசாலா எல்லாம் அதுலயே எல்லாமே ஒட்டிக்கிச்சு. ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்றதுக்கு பதிலா இதை வந்து நல்லா அப்படியே இதுலயே ரோஸ்ட் பண்ண போறோம். ஓகே. நம்ம ஃப்ரை பண்றோமா இல்லையா அந்த சீக்ரெட் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லா போச்சுன்னா சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிடறதுக்கு ரெடி. அப்ப இதுக்கு நம்ம எண்ணெயும் வந்து நிறைய சேர்க்கல. எண்ணெயும் நிறைய சேர்க்கல, இந்த தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆமா. இப்போ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ மேம். அழகா அவங்க செஞ்சது மட்டும் இல்லாம அது எவ்வளவு அழகா அவங்க வந்து பரிமாறி இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இவ்வளவு அழகா நம்ம செஞ்சு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா அவங்க வெளியில உணவகங்கள் தேடி போகவே மாட்டாங்க. வீட்லயே வந்து எல்லா ரெசிபியும் வந்து இந்த மாதிரி நம்மளும் சுவையா சமைக்க முடியும் அப்படின்றது வந்து நீங்க இன்னைக்கு சமையல் நிரூபிச்சிட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். இப்ப என்னுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரானரி மேம். ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. நிறைய பேர்
கோலா உருண்டைனா வேற மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல இருந்தோம். ஆனா உண்மையான பாரம்பரியமான கோலா உருண்டைனா என்ன, அது எப்படி சமைக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா வந்து சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி இதுல இவ்வளவு ஆரோக்கியமா நீங்க எண்ணெய் யூஸ் பண்ணாம ரொம்ப வந்து அழகா நீங்க இது வந்து செஞ்சீங்க மேம். சுவையும் வந்து பிரமாதமா இருந்தது. அண்ட் முதல்ல இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நீங்க செலக்ட் பண்ண 2 ரெசிபிஸுமே அட்டகாசம் மேம். சோ ரெண்டுமே வந்து நம்ம வெளியே தான் சாப்பிட முடியும்னு நினைக்கக்கூடியதை நீங்க ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சு காட்டுனீங்க. சோ அதுக்கே உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப நன்றிமா. கோலா உருண்டை செய்யும் முறை: மிக்சியில் பட்டை, சோம்பு, சீரகம், மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய், தனியா சேர்த்து அரைத்துக் கொள்ளவும். அதனுடன் பொட்டுக்கடலை, கறிவேப்பிலை சேர்த்து மறுபடியும் அரைத்துக் கொள்ளவும். அதோடு கழுவி சுத்தம் செய்த கீமா, நறுக்கிய வெங்காயம் மற்றும் துருவிய தேங்காய், உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து அரைத்துக் கொள்ளவும். அரைத்த விழுதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி சிறு சிறு உருண்டையாக பிடித்துக் கொள்ளவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கறிவேப்பிலை, மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி அதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அதனுடன் உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். தண்ணீர் கொதித்ததும் உருண்டைகளை சேர்த்து கொதிக்க விடவும். ஒரு உருண்டையை தண்ணீருடன் சேர்த்து கலக்கி கிளறி கொதிக்க விட்டு தண்ணீர் வற்றியதும் பரிமாறினால் கோலா உருண்டை தயார். சரி நேர்களே, இன்றைக்கு நம்முடைய எபிசோட்ல செஃப் புஷ்பலதா அவர்கள் கீமா இத வச்சு ரொம்ப பிரமாதமா 2 விதமான ரெசிபிஸ் நமக்காக செய்து கொடுத்தாங்க. நிச்சயமா நீங்களும் இதெல்லாம் வீட்லயே இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.